வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எதை பத்தினா, முருகன், தமிழ் கடவுள் முருகனை பத்தின கதை. நானும் நிறைய வீடியோ போடுறேன், நிறைய ஸ்டோரிஸ் போடுறேன், நிறைய மந்திரங்கள்லாம் போடுறேன். மந்திரங்கள் மீன்ஸ் கடவுள் மந்திரங்கள். என்னோட தமிழ் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நிறைய சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் எதுவுமே சக்ஸஸாக வந்ததில்லை. நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். தமிழ் கடவுள் முருகனோட கதை எப்படின்னா, தமிழ் கடவுள் முருகன் வந்து எப்படி பிறந்தாருன்னா, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் சூரபத்மன்னு ஒரு அசுரன் வந்து நாட்டு மக்களையும் வனவிலங்குகள் எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி இருந்தான். நாட்டு மக்கள் உலக உயிர்கள் அனைத்தையும் துன்புறுத்திக்கிட்டு வந்தான். அவனோட கொடுமைகள் தாங்காம தேவலோகத்துல உள்ள தேவர்கள்லாம் முன்னாடி வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி சூரபத்மன்னு ஒரு அசுரன் வந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான், அவனால உலகத்துக்கும் ஆபத்து ஏற்படுது சிவபெருமானே அப்படின்னு சொல்றப்ப, சிவபெருமானோட அந்த மூன்றாவது கண் நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. நெற்றிக்கண்ணை திறக்கிறப்ப 6 விதமான அக்னி ஜுவாலைகள், தாங்கவே முடியாத அக்னி ஜுவாலைகள் வருது. அந்த அக்னி ஜுவாலைகளை அக்னி தேவர் அந்த தாங்கிட்டு போய் சரவண பொய்கைன்னு ஒரு நீர் ஆல்ரெடி ஒரு குளம், அந்த குளத்துல வந்து வைக்கிறான். வைக்கிறாரு. அப்ப அந்த இந்த சரவண பொய்கைங்கிற அந்த குளத்துல வந்து 6 ஜோதியையும் வைக்கிறப்ப, திடீர்னு பார்த்தா அந்த 6 ஜோதிகளுமே ஒரு ஒரு அழகான குழந்தைகளா மாறிடுது. அந்த 6 குழந்தைகளையும் தேவ கன்னிகைகள் வளர்க்குறாங்க. வளர்க்குறப்ப திடீர்னு ஒரு கட்டத்தில் அந்த 6 குழந்தையுமே ஒன்றா சேர்ந்து முருகப்பெருமானா மாறிடுது. ஒரு ஒரு பையனாக மாறிடுது. அவர் தான் முருகப்பெருமான். சிவபெருமான்கிட்ட வந்து கேட்குறப்ப சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த மாதிரி சூரபத்மனை அழிக்க தான் நான் உன்னை படைத்தேன், அதனால் உன்னோட கடமை வந்து சூரபத்மனை நீ அழிக்கணும், முதல் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்வதி தேவிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை தன்னோட மகனான முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து கையில் ஏந்திக்கிட்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போருக்கு போகிறாரு. போருக்கு போய் சூரபத்மனை வதைச்சு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை செய்கிறாரு தமிழ் கடவுள் முருகன். இந்த கதையில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது போன்ற ஆன்மீக கதைகள் வேண்டும்னா கமெண்ட் செய்யுங்க.